ஹாய் ஹலோ மக்களே அண்ட் தமிழ் தலைவாஸ் ஃபேன். நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் யூபி யோதா. நம்ம ஸ்டார்டிங் 7 யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைடரா நரேந்தர், அதுக்கப்புறம் அபிஷேக், மோஹித், அஜிங்கியா பவர், ஹிமான்ஷு யாதவ், சாகர் அண்ட் சாஹில். சப்ஸ்டியூட்டாக வந்து ரோனக்கும் நிதின் அண்ட் விஷாலை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி யூபி யோதாஸில் பார்த்திங்கன்னா பர்தீப் நர்வால், நிதின், குர்தீப், சுரேந்தர் கில், விஜய் மாலிக், நிதேஷ், சுமித் அவங்க சப்ஸ்டியூட்டாக சாம்வேல் அண்ட் கவுடாவை சப்ஸ்டியூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பர்தீப் நர்வால் வந்து இந்த சீசனில் 1655 பாயிண்ட்ஸ் நான் இந்த மேட்ச் ஸ்டார்டிங் பிஃபோரில் அவர் இருந்தார். இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா 2 பேருமே பார்த்திங்கன்னா எடுக்கல ஃபஸ்ட்டு 2 ரைட்லேயுமே. ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா பர்தீப் வந்து ஃபஸ்ட்டு ரைட்லேயே அவுட் ஆனார் யார்கிட்ட, ஹிமான்ஷு யாதவ்கிட்ட. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அஜிங்கியா பவர் வந்து சுமித்தை டச் எடுத்தார். அப்போ நம்ம 2-1 இருந்தோம், நம்ம லீடில் இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ரைட்டாக வந்து கில் வந்தார். கில்ல பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுக்க விடல, நம்ம பர்தீப்பையும் எடுக்க விடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பர்தீப் நரேந்தர் வந்து ப்ரில்லியண்ட்டாக விளையாண்டார். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் மேட்சாக இருந்தது அவருக்கு. ஏன் அந்த டேர்னிங் அவர் கம்பேக் கொடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கே வின்னிங் கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்தது. போகிறது எல்லாமே டச்சு இல்லை போனஸு இல்லை மல்டி பாயிண்ட் ரைடு, டச் அண்டு போனஸும் எடுத்துகிட்டு வந்தார். அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பவர் போய் மெயினாக சுமித்தை இல்லைனா குர்தீப்பை டச் பண்ணிட்டு வந்தார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பர்தீப் வந்து வர ரைடு எல்லாத்தையுமே நம்ம கேப்டன் சாகர் வந்து ஆங்கிள் ஹோல்டு, தை ஹோல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஹில், அபிஷேக் இவங்க எல்லாமே டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரால் பாயிண்ட்டே எடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தார். ஒவ்வொரு ரைட்லேயுமே அவரை பிடிச்சி போட்டு உட்கார வச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அஜிங்கியா பவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரைடராக வந்து நரேந்தருக்கு டூ ஆர் டைடில் போய் அவர் மாட்டிக்கூடாதுன்னு அஜிங்கியா பவர் போய் ஒரு சம்டைம் டச் பாயிண்ட் எடுத்தால் சம்டைம்ஸ் மாட்டிக்கவும் செஞ்சார். அதே மாதிரி யூபி யோதாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 7 மினிட்ஸ்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் 11, யூபி யோதாஸ் வெறும் 2 பாயிண்டில் இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா டூ ஆர் டை ஸ்ட்ராட்டஜி எடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுக்காதனால நம்மளே வந்து சீக்கிரமாக டூ ஆர் டை சுச்சுவேஷன் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இம்ப்ரெசிவாக நாமளும் அவுட் ஆகணும், அவங்க டூ ஆர் டையில் வரும்போது அவங்களும் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா சாஹிலும் சரி சாகரும் சரி ப்ரில்லியண்ட்டாக கில்லு, விஜய் மாலிக்கு, பர்தீப் நர்வாலை பெஞ்சில் உட்கார வச்சுக்கிட்டே இருந்தோம். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபில். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாசும் யூபி யோதாஸும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து நோ பாயிண்ட் ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுக்குன்னா டூ ஆர் டை கேம் ப்ளே பண்ணுறதுக்காக. அதே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு 5th மினிட்ல பார்த்திங்கன்னா பர்தீப் நர்வாலை செயின் டேக்கிள் பண்ண போய் அபிஷேக் வந்து தலையில் ஹெட் இன்ஜுரி ஆகி பிளட்டு இதாயிரும். அந்த டைமில் அவர் கொஞ்சம் நேரம் சப்ஸ்டியூட் பண்ணி அவரை உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜய் மாலிக்கும் பார்த்திங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் டேக்கிள் யாருன்னு பார்த்திங்கன்னா சாஹில், மோஹித், சாகர் இவங்கள இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி சாகரும் சாஹிலும் வந்து ப்ரில்லியண்ட்டாக டேக்கிள் பண்ணிக்கிட்டு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு ஒரு கம்பேனியனாக நரேந்தர் ரைடில் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் 19, யூபி யோதாஸ் 11, 8 பாயிண்ட் லீடில் தக்க வச்சுருந்தோம். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்காமல் நம்ம கொஞ்சம் பின்னாடிவிலே இருந்தோம். ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணி கில் போனஸ் எடுத்தார். விஜய் மாலிக் வந்து மோஹித்தை வந்து ஒரு ரெண்டு டைம் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் அவங்களுக்கு என்ன டக்குன்னு பாயிண்ட்ஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து குயிக்கராக கிடச்சிது. அப்புறம் ரோனக் வந்து தமிழ் தலைவர் சப்ஸ்டியூட் பண்ணாங்க பிட்வீனில். அப்புறம் பர்தீப் வந்தார். வர ரைடு எல்லாமே சாஹில்கிட்ட இல்லை சாகர்கிட்ட மாட்டிக்கிட்டே இருந்தார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நரேந்தர் வந்து ரைட் பை ரைடு டச் அண்ட் போனஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ப்ரில்லியண்ட்டாக பார்த்தீங்கன்னா சாஹில் வந்து விஜயை வந்து அவுட் பண்ணி 14th மினிட்ல வந்து விஜய் வந்து அவுட் பண்ணி பெஞ்சில் உட்கார வச்சாங்க. அப்போ நம்ம லீட் பார்த்தீங்கன்னா 24-15 இருந்தது. செகண்ட் ஆல் அவுட் பார்த்தீங்கன்னா நரேந்தர் 2 பாயிண்ட் இதில் ஆல் அவுட் பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 13th மினிட்ல வந்து 29-15 லீடில் இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நரேந்தர் இந்த பிகே 10th எடிஷனில் 4th சூப்பர் 10 எடுத்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கவுடாவை சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே வந்தார். அவரும் அவுட் ஆகிட்டே இருந்தார். அப்புறம் நிதினையும் தமிழ் தலைவர் சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷனில் தேர்டரி ரைடராக வந்தார். டூ ஆர் டை சுச்சுவேஷனில் ப்ரில்லியண்ட்டாக ஒரு பாயிண்ட் எடுத்தார். அதையும் பார்த்தீங்கன்னா நிதேஷ் ரைட் கார்னர் நிதேஷை ப்ரில்லியண்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பர்தீப் நர்வால் உள்ளே வந்தார். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அஜிங்கியா பவர் டேக்கிள் பண்ணி அவரை திரும்பவும் டேக்கிள் பண்ணி இந்த டைமில் வந்து பர்தீப் நர்வாலை வந்து உள்ளேயே இருக்க விடல. வர்ற ரைடு எல்லாமே யாரோ ஒருத்தர் மேட்ச்சில் 7 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் டேக்கிள் பண்ணி வெளியே உட்கார வச்சுட்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரேந்தர் வந்து ஒரு 10th மினிட்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் வந்து உள்ளே போனார். பட் பாயிண்ட் எடுக்காமல் வந்துட்டார். நாம் இன்னமும் அந்த சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் நம்மளோட வீக்னஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பட் இதை நம்ம அட்ரஸ் பண்ணி நம்ம அதை தவிர்த்துக்கணும். அதுக்கு என்னென்னா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரைடர் ஒரு அந்த டூ ஆர் டை சுச்சுவேஷனோ இல்லை ஒரு டச் பாயிண்ட்டோ எடுத்துகிட்டு வரணும். பட் அப்பார்ட்மெண்ட் அதை விட்டு அதை கடந்து போவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடரும் சரி பேர் என்ன டிஃபெண்டரும் சரி பெஸ்ட்டாக ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ரைடில் பாயிண்ட் வரலைனாலும் டேக்கிளில் இனிஷியேட்டாக பாயிண்ட் வந்துக்கிட்டே. அதுக்கு காரணம் டீம் கோஆர்டினேஷன் இன்றைக்கி விளையாண்டுது. ஒரு சைடு சாகர்ட்டையும் ஒரு சைடு சாகில்கிட்ட மோகித், அபிஷேக், அஜிங்கியா பவர், ஹிமான்ஷு யாதவ் எல்லாம் இந்த மேட்ச்சு டீம் கோஆர்டினேஷனாக டேக்கிள் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆல் அவுட் ஆனாங்க யூபி யோதாஸ். இதனால் நம்ம பார்த்திங்கன்னா 40-24 லீடில் இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா சாகிலும் இந்த மேட்ச்சில் ஹைஃபை 2 பேரும் சேர்ந்து அவங்க இதுக்கு டேக்கிள் பண்ணதில் 2 பேர்த்துக்கும் ஹைஃபை கிடச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியில் சாம்வேலுங்கிற ஒரு ஃபாரின் சப்ஸ்டியூட் பண்ணாங்க யூபி யோதாஸ். அவரையும் பார்த்திங்கன்னா சாகர் உள்ளே வந்தாவே சாகர் வந்து டேக்கிள் பண்ணி வெளியே உட்கார வச்சிட்டாரு. கடைசி நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோச் வந்து ப்ரில்லியண்ட்டாக விஷாலுங்கிற ஒரு யங் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வந்தார். அவர் போன ரைடு எல்லாமே டச் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வந்தார். அதனால் நாம் பார்த்திங்கன்னா கடைசி ஃபைனல் மினிட்ல பார்த்திங்கன்னா 46 நம்பர் 27 யூபி யோதாஸ் 19 பாயிண்ட் வின்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆனால் பொசிஷன் பார்த்திங்கன்னா நம்ம டேபிளில் வந்து 11th பிளேஸ்லேயே தான் இருக்கோம். காரணம் என்னென்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இல்லை. நம்ம இதுதான் 3rd மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். மொத்தம் விளையாண்டு 11 மேட்சஸ் தமிழ் தலைவாஸ். அதில் 3 வின்னு 8 லாஸு, ட்ரா கிடையாது. பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா -25 இருக்கும். டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 19 இருக்கும். யூபி யோதாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு படி மேலே இருக்காங்க. மொத்த மேட்ச் பார்த்திங்கன்னா அவங்க 12 விளையாண்டுருக்காங்க. 3 வின்னு 8 லாஸ் மன்னிக்கவும், 1 ட்ரா. பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க -29. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க கம்மியாக இருந்தாங்க, 10ல் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 19 பாயிண்ட் தோற்றனால அவங்க -29க்கு வந்துட்டாங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 21. இந்த மேட்ச் சம்மரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம் 46 வின்னு, அதில் ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 22, டேக்கிள் பார்த்திங்கன்னா 18, ஆல் அவுட் பார்த்திங்கன்னா 6. அந்த ஆல் அவுட் பாயிண்ட் எப்படின்னா 3 டைம் யூபி யோதாஸை நம்ம ஆல் அவுட் பண்ணோம். எக்ஸ்ட்ராஸ் எதுவும் கிடையாது. நம்மளும் கொடுக்கல, அவங்களும் கொடுக்கல. யூபி யோதாஸ் பார்த்திங்கன்னா 27 பாயிண்ட்ஸ் டோட்டல் பாயிண்ட்ஸு. அதில் ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 18, வெறும் 18 தான். டேக்கிள் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 9. ஆல் அவுட் பார்த்திங்கன்னா நம்மளை ஆல் அவுட்டே பண்ண முடியல இந்த இதில். எக்ஸ்ட்ராஸ் பார்த்திங்கன்னா நாம்ளும் கொடுக்கல எந்த எக்ஸ்ட்ராஸும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த மேட்ச் நம்ம ப்ரில்லியண்ட்டாக விளையாண்டோம். அதனால் ஓவரால் கிரெடிட் கோஸ் டு டிஃபெண்டர்ஸ் அண்ட் ரைடர்ஸ். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு நம்ம இதில் இது சொல்லணும். பட் டீம் கோஆர்டினேஷன் விளையாண்டது பார்த்தா இந்த மேட்ச் இது வந்து ஒரு டூ ஆர் டை மேட்சாக இருந்தது. இந்த வின்னை வந்து தலைக்கு ஏற்றிக்காமல் அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து நம்ம வின் பண்ணி பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும். வெல்டன்
தமிழ் தலைவாஸ். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 19 பாயிண்ட் வின் வச்சுருக்கோம். அடுத்த மேட்ச் 14th ஜான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட. அவங்களும் சூப்பரான டேக்கிள் இனிஷியேட் பண்ணுற டீம் தான். ஆனால் நம்ம அவங்க கூட வின் பண்ணி நம்ம மேலும் ஜெயிச்சு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு மோட்டிவேட் பண்ண அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. ப்ளஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் அது போதாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எனக்கு இன்னொரு பூஸ்ட் கொடுக்கும். நான் இது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸு ப்ளஸ் சென்னை எஃப்சி சூப்பர் கப்போட ரிவ்யூஸும் இதில் ஷார்ட் ரிவ்யூஸாக போடுவேன். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் திஸ் சேனல் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ். தேங்க்யூ மக்களே.